இத பத்தி நான் யார்கிட்டயாவது பேசியே ஆகணும். நிஜமா தான் சொல்றேன் ஓகே. அந்த பசங்க அங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு விதத்துல நல்லதுதான். முதல் தடவை சொல்ல முடியலன்னா என்ன, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது சொல்லிடு. நீ சொல்றது சரிதான். ஆனா எதுக்காக நீ தயங்குற? என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். நான் இவ்ளோ நேரம் எங்கேஜ்டாவே இருக்கு. போன்ல இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? இல்ல, இந்த தடவை போன் பண்ணி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அட போகப்பா, இன்னும் எங்கேஜ்டாவே இருக்கு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு போயிட்டு வரலாம். மிஸ்டி நீங்க கூட வருவல்ல? கண்டிப்பா வரேன். ஹாட் ஸ்பிரிங்குக்கு வராம இருப்பேனா? அப்ப நீ ஆபீஸ்க்கு நாளைக்கு லீவு போட்டுரு. ஹலோ, நான் மிட்சி கிட்ட பேசணும். அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா? மிட்சி மேடம் இன்னைக்கு வேலைக்கு வரல. அவங்க வேற யார் கூடயோ வெளியே போயிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அவ லீவ் போடணும். நான் இப்ப வீட்ல இல்ல. உங்களோட மெசேஜ் எதுவா இருந்தாலும் அது பீப்புக்கு அப்புறம் சொல்லுங்க. தேங்க் யூ. மிட்சி கிட்ட பேசி 3 நாள் ஆகுது. ஹாய். உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா ஹாரி? கடைக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மேல விடாத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவீங்களா ப்ளீஸ்? இந்த நேரத்துல இது வேறயா? ஒரு நிமிஷம். இப்பதான் நான் வீட்டை கிளீன் பண்ணிருக்கேன். வீட்டுக்குள்ள வாந்தி எல்லாம் எடுக்க கூடாது. நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஹாரி. என் வீட்டுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹாரி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப அழகா தான் வச்சிருக்கீங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் வேணா மருந்து வாங்கிட்டு வரவா? இல்ல உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிளட் பிரஷர் தான் கம்மியா இருக்கு. இது அடிக்கடி நடக்கிறது தான். நான் தூங்குறேன். ஹாய், உன்கிட்ட பேசுறதுக்காக 3 நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் ஃப்ரெண்ட் கூட ஹாட் ஸ்பிரிங் போயிருந்தேன். ஓஹோ, அப்படியா? இந்தாங்க, இது உங்களுக்காக தான். இது இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பொய் சொல்லாதீங்க ஹாரி. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. என் முகத்திலேயே பிடிக்காதீங்க. மிச்சி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஆச்சு ஹாரி? ஒண்ணும் இல்ல. இந்த ஷோ இருக்கும், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிட்டியே. புது பார்ட்னர் உனக்கு கிடைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமா, ஒரு பார்ட்டில நான் அவரை மீட் பண்ணேன். அவரு பெரிய பணக்காரர்னு சொன்ன, உனக்கு ஏத்தவர் தானா? அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அவரு செய்யறாரு. அப்படின்னா அவரு ஹாரிய விட ரொம்ப வித்தியாசமானவரா? அவரை பத்தி பேசாத. நான் அவரோட பேரை கூட கேட்கறதுக்கு விரும்பல. அப்படியா? லிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன். பாருங்க, என்ன பாருங்க. அம்மா, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்களேன். இந்த காலத்து பசங்களுக்கு எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் மிட்சி. ஏன் பேரு சொல்லி கூப்பிடுறாங்க? சொல்லுங்க ஹாரி. இங்க வா மிட்சி. நாம 2 பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆமா, திடீர்னு